உள்ஒதுக்கீடு 7.5% கொடுத்தாரு பாருங்க. அதன் மூலியமா இந்த நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு, அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு தேவையா மாறிச்சுங்கிறது என்னுடைய பார்வை. நான் இதை 2020 செப்டம்பர்லயே நான் என்னுடைய பிளாக்ல கட்டுரை எழுதியிருக்கேன். 2 கட்டுரை எழுதியிருக்கேன். ஒன்னு அனிதா மரணிச்ச போது அவங்களுக்கு போய் அவங்களுடைய உடலுக்கு, பூத உடலுக்கு மாலை அணிவிச்சுட்டு வந்து நீட்டை எதிர்த்து எழுதினேன். இந்த 7.5% உள்ளொதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நீட்டை ஆதரிச்சு எழுதினேன். அப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து சற்றேறக்குரிய 13,800 மெடிக்கல் சீட் இருக்கு. இந்த 7.5% உள்ளொதுக்கீடுங்கிறது சற்றேறக்குரிய 650 சீட்டு. இந்த 650 எல்லாமே ரிசர்வேஷன்ல ஹரிசாண்டல் இது ரிசர்வேஷன் இது. அப்ப இந்த அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த 7.5% உள்ளொதுக்கீடுங்கிறது ஸ்டாண்ட் அலோன் அவங்க கொடுத்தே ஆகணும். அப்ப 650 மாணவர்கள் இதுல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இலவசமா, 5 பைசா இல்லாம. இன்னைக்கு வரைக்கும் நீட்டுன்னு பூச்சாண்டி சொல்லிட்டு இருக்கிறதுனா ஐயோ ஏழை மாணவர்களுக்கு என்ன ஆயிடும், அரசாங்க பள்ளி மாணவர் இதுதானே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அரசாங்க பள்ளி மாணவர்கள், ஏழை தாய்மார்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இதை அவங்க எதிர்க்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம திமுக 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுக்கறாங்க, நம்பர் 332. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த 7.5% 10% ஏத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நீக்க வேண்டாம், அந்த 2.5% ஏத்தி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 200 பேர் ஃப்ரீயா போயிருப்பான் அரசாங்க பள்ளி மாணவர். அப்ப நீங்க 5 வருஷம்னா வருஷத்துக்கு 200 பேர், 1000 பேர் ஏழை மாணவர்களுடைய இதுல நீங்க எவ்வளவு சதித்திட்டம் பண்ணிருக்கீங்க. அடுத்தது நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, இதே ஆற்காடு வீராசாமி வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது கலைஞரை பத்தி பேச்சு வருது. அப்ப வந்து அவர் கூப்பிடுவார். அப்ப பொருளாளரா இருந்தனால எனக்கு உடனே கட்சிக்கு வந்து நிதி வேணும்பான்னு கேட்பாரு. நான் உடனே போறது வந்து MM ராமசாமி கிட்ட தான் போவேன். அவர்கிட்ட போனோடனே அவர் கேட்பாரு, நீங்க இந்த மெடிக்கல் அட்மிஷனுடைய எங்கெங்க சீட்டு போடுறீங்களோ அந்த அட்மிஷன் சீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்பாரு எங்கிட்ட. எதுக்குங்க நீங்க இதை கேட்கறீங்கன்னு கேட்பேன். இல்ல நாங்க இந்த சீட்ல கவர்மெண்ட் கோட்டால செலக்ட் ஆவீங்கள பூரா நாங்க ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்டுருவோம். எப்படி இருந்தாலும் நீங்க லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லாம் அரசாங்க மருத்துவமனை கல்லூரிகள்ல கிடைக்கும். அப்ப இவங்க எல்லாம் போயிடுவாங்க, இந்த சீட்டை நாங்க வியாபாரம் பண்ணிப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஊழல் இல்லையா? அது ஊழலா இல்லையா மாதேஷ் இது? அப்ப இப்ப இவங்க நீட்டை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? அப்போ நீங்க அரசாங்க கல்லூரியில கிடைக்கக்கூடிய மாணவர்களை டூப்ளிகேட்டா இங்க அட்மிஷன் போட்டு லிஸ்ட் வந்து தெரிஞ்சே போடுறது இங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க தனியார் கிடைக்குது, அரசாங்கத்துல கிடைக்குது, எங்க போவான் ஒரு மாணவன்? அரசாங்கத்துக்கு தானே போவான். அப்ப உடனே இந்த சீட்டு பூரா காலி ஆயிடும்ல, இவங்க அதை வியாபாரம் பண்ணிடுறாங்க. அதனால இந்த மாதிரி கொடுக்கறனால அவங்க இவங்க போய் கேட்கும் போது பூரா நிதி கொடுப்பாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையா? இது எல்லாம் சொல்லி வாக்குகளா மக்கள் கிட்ட அதை புரிய வைத்து அறுவடை செய்ய முடியுமா அதிமுக பிஜேபி அலைன்ஸால? செய்யணும். இப்ப இதுதான் வந்து இப்ப இன்னைக்கு அமித்ஷா வர்றது கூட அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா